வணக்கம். இன்றைய செய்திகள். சென்னை ஆவடி பேருந்து நிலையம் அருகே முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையின் புதுப்பிக்கப்பட்ட வெண்கல சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அம்பத்தூர் அருகே உதயநிதி வரும்போது அவர் வருகைக்காக ஆவடி பேருந்து நிலையம் அருகே சிடிஎச் சாலையில் தடுப்பு போட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் வேலை மற்றும் பல்வேறு தேவைகளுக்காக சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல இருந்தவர்கள் 24 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆவடி கமிஷனர் சங்கர் தலைமையிலான போலீசார் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யாமல் அனைவரையும் காத்திருக்க செய்தது வாகன ஓட்டிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது தகுதியான எந்த வாக்காளரின் பெயரும் நீக்கப்பட மாட்டாது என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளும் பணிகளில் 68,470 வாக்குச்சாவடி அலுவலர்கள் உட்பட 83,256 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசியல் கட்சிகள் சார்பில் 2,45,340 முகவர்கள் அப்பணிகளுக்கு உதவி வருகின்றனர். வாக்குரிமை போய்விடுமோ என்ற அச்சம் எவருக்கும் தேவையில்லை. தங்களால் இயன்றவரை படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம். மற்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் முகவர்களும் உதவுவர். இதற்கான செயலிகள் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். தெற்கு அந்தமான் கடலில் நிலவிய புயல் சின்னம் இன்று வலுப்பெறும் என்றும் இது அடுத்த 48 மணி நேரத்தில் சென்யார் புயலாக மாறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்றும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நாளையும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வரும் கல்வியாண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையான வகுப்புகளுக்கு புதிய விஷயங்கள் பாடத்திட்டத்தில் இடம்பெறும். தொடர்ந்து 4, 5 வகுப்புகளுக்கும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு என படிப்படியாக பாடத்திட்டங்கள் சீரமைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெற்றால்தான் வாக்களிக்க முடியும். ஆனால் SIR பணி மூலம் தமிழகத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் அபாயம் உள்ளது. எனவே வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும். SIR பணியை எதிர்த்தாலும் அந்த பணியை செய்ய வேண்டிய நெருக்கடியை மத்திய பாஜக அரசு அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அமைப்புகளை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது. எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, காங்கிரஸ் கட்சி இல்லாத இந்தியாவை உருவாக்குவது, இடதுசாரிகள் திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளே இல்லை என்கிற நிலையை எதிர்காலத்தில் உருவாக்குவதே பாஜகவின் செயல் திட்டமாக இருக்கிறது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.